வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு சூரை ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். சூரை ஊறுகாய் செய்கிறதுக்கு மீனை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன மசாலா போட்டிருக்கேன்னா 1 கிலோ சூரை எடுத்திருக்கேன். அதுக்கு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துருந்தேன். அதை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். $150 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. 250 கிராம் பூண்டு, இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் அரைச்ச எல்லா விழுதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருந்தேன். நல்லெண்ணெயில் பண்ணால் சூரை ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெயோட ஃப்ளவர் பிடிக்காதவங்க ரிஃபைண்ட் ஆயிலில் கூட பண்ணலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வதக்கி விடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொரிச்ச சூரையை ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 10-15 பீஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் 1 அடி மட்டும் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துருங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் வினிகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் சூரை ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.